பிறகு பார்த்துக்கொள்ளலாம். எனவே இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த தத்துவங்களாகிய கருவிகள் மூலாதாரத்தில் இருக்கும்போது எத்துணை கருவி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்ன படித்தோம் பாருங்கள், 5 வகையான உடம்பு. அதில் பஞ்ச கஞ்சுகம் அப்படின்னு நான் நினைவுபடுத்தணும்னா, முதல்ல மாயை என்பது முதல் உடம்பு, 2வது உடம்பு பஞ்ச கஞ்சுகம், 3வது உடம்பு குணசரீரம், 4வது உடம்பு புரியட்ட காயம் அப்படின்னு சொல்லக்கூடியது, 5வது உடம்பு தான் தூல தேகம். இந்த 2வது உடம்பு காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் அப்படின்னு பேர். அந்த 5 சேர்ந்ததுக்கு தான் புருடன் என்று பெயர். அப்போ மூலாதாரத்தில் உயிர் போய் தங்கும்போது புருடன் என்ற தத்துவம் மட்டுமே உயிர் கூட இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அப்போ புருடன் அப்படிங்கிறது அப்படின்னா அது என்ன இருக்குது, அதை விரிச்சிங்கன்னா அதில் தான் காலம் இருக்கிறது, அதுதான் நீதி இருக்குது, அதுதான் கலை, வித்தை, அராகம் இருக்குது. 5 சேர்ந்தது தான் புருடன். எனவே புருட தத்துவமாக மூலாதாரத்தில் கிடக்கும் பொழுது இறைவன் என்ன பண்ணுவான், 5 மணிக்கு நீங்கள் எழுந்திருக்கணும். நீங்கள் அலாரம் வச்சுட்டீங்க, ஆனால் இறைவன் கணக்கில் நீங்கள் எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கணும். இருந்துன்னு என்ன பண்ணுவார், 5 மணிக்கு டான்னு தட்டி உயிரை எழுப்பிடுவார். இல்லைன்னா அலாரம் அடிச்சிட்ருக்கும், நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க. பக்கத்தில் இருக்கிற ரூமில் இருந்துட்டு எந்திரிச்சு வந்துட்டே அலாரம் வேற வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கம்பார், ஏண்டா அப்படி உசரை வாங்கிட்டு இருக்க, ஒன்று எந்திரிக்கிற மாதிரி இருந்தால் அலாரம் வை, இல்லைன்னா கம்முன்னு ஆஃப் பண்ணிட்டு படு. ஏன் நீ எந்திரிக்காமல் எங்களை எழுப்பி விட்டுட்டு இருக்கிறம்மா, இது வீட்டில் நடக்குதா இல்லையா, நாள்தோறும் நடக்குதே. வெச்சவன் தூங்கிட்டு இருக்கிறான் இல்லைங்களா, தூங்குறவன் எஞ்சி வந்து ஆஃப் பண்ண வேண்டியது நிலைமை இருக்குதா இல்லையா, இருக்குது. ஏன் அவன் அறிவுக்குள்ளே இறைவன் அவருக்கு எழுந்திருக்கணுங்கிற நியதியும் காலம் இல்லை. 5 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்ற கால தத்துவம் அவனுக்கு உதவி செய்யாததுனால ஆசையோடு வச்சுட்டு படுத்தான், எழுந்திருக்க முடியல. அப்போனா என்ன தெரியுது, ஒவ்வொரு நாளும் படுத்திங்கன்னா எந்திரிக்கணும்னா சிவபெருமான் தட்டி எழுப்புனா தான் எந்திரிக்க முடியும்னு தெரிஞ்சுக்குங்க. முதல்ல எழுந்ததுக்கே அவன் உதவி வேணும்னா அப்புறம் எழுந்தது, நின்றது, பல் தேய்ச்சது, குளித்தது, சாப்பிட்டது, சாமி கும்பிட்டது, அப்புறம் இங்கே வகுப்பில் உட்கார், இதுக்கெல்லாம் எத்தனை உதவி வேணும், அத்தனையும் அவன் உதவி தான். ஏன் ஒரு கால் நீங்கள் படுத்தீங்க எழுந்திருக்கலையும் வச்சுக்கோங்களேன், நீங்கள் வழக்கமாக 5 மணிக்கு எழுந்துருவீங்க, அன்னைக்கு நீங்கள் எழுந்திருக்கல. இப்போ என்னாச்சு, வீட்டில் கூடி மற்றவங்கன்னா ஒரு மணி நேரம் விட்டுடுவாங்க. ஏன் கொஞ்சம் களைப்பாக இருப்பவர் போலுக்கு அசதியில் தூங்குறான்னு விட்டுடுவாங்க. 6 மணி ஆச்சுன்னு எழுந்திருக்கல என்ன பண்ணுவாங்க, ஏன்டா இன்னும் தூங்கிட்டு இருக்காரு, இன்னும் தெரியலையே, என்னென்னு போய் பாரு அப்படின்னா நேராக வந்தாங்க, கை அப்படியே உலுக்கி எந்திரிப்பான்னாங்க. நீங்கள் ஒன்றுமே பேசாமல் அப்படியே இருந்தீங்கன்னா அப்படி பதட்டம் வந்துடும். அடுத்த வினாடி என்ன பண்ணுவாங்க, கையை பிடிச்சி பார்ப்பாங்க, காது இப்படி வச்சு சூடு இருக்கான்னு பார்ப்பாங்க, நாடி இருக்கான்னு பார்ப்பாங்க, நாடி இருக்குது, சூடு இருக்குதா இருக்குது, ஆனால் எந்திரிக்க மாட்டேங்கிறானே, டேய் அப்படின்னா அப்படியே கடந்தனுவங்க 108க்கு தான் ஃபோன் அடிக்கும் இல்லைங்களா. அப்படியே போய் உள்ளே போனால் டாக்டர் என்ன இங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே வைப்போம், 2 நாள் ஆகும் என்னங்கிறதுக்கு. ஏன் ஐசியூக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டார். 2 நாளுக்கு நீங்கள் பணத்தெல்லாம் கட்டி வச்சுட்டு சோறு திங்காமல் தூங்காமல் காத்திரு கடக்க வேண்டியதான். 2 நாள் முடிஞ்சுது. 3ஆவது நாள் காலையில் வந்தார், என்னாச்சு, இன்னும் ஐசியூக்குள்ளே தான் இருக்கிறார். எங்களால் எந்த ரிசல்ட்டும் சொல்ல முடியாது, வேணும்னா வச்சுருங்க, கூப்பிட்டு போனால் கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சார் நீங்களே வச்சுருங்க சார், எவ்வளோ மிச்சம் கட்டணும்னு சொல்லுங்கள், கட்டுறேன், பணத்தை கட்டிட்டு அங்கே தான் உட்காந்துருக்கணும். ஏன் அவருக்கு எங்களான மருத்துவத்தை பூரா செய்துட்டோம், அவருக்கு உயிர் இருக்கிறது ஆனால் செயல் இல்லை, எனவே இப்போ கோமாவில் இருக்கிறார். இந்த கோமாவில் இருக்கிறவர் எப்போங்க மீண்டு வருவார், எனக்கு தெரிஞ்சதுன்னா நானே சொல்லிவிடுவேனே, இல்லை தெரியல. இப்போ இன்றைக்கி நீங்கள் உலகம் முழுக்க பாருங்கள், அவ்வளவு பெருசெல்லாம் பார்க்க வேண்டாம். இன்றைக்கி நிலையில் சென்னையில் எத்தனை மருத்துவமனைகள் இருக்கின்றன, அத்தனை மருத்துவம் எங்கெங்கெல்லாம் ஐசியூ இருக்கிறது, ஐசியூக்குள்ளே நினைவு இழந்து கிடப்பவர்கள் எத்தனை பேர் ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா இறைவன் உங்களுக்கு செஞ்ச உதவி என்னன்னு தெரியும். எது நம்மளை அப்படி தூங்க விடாமல் முழிக்க வச்சிருக்கிறானே கடவுளே, ஒரு வணக்கம் போட்டுறேன்யா, காலையில் போட்டிருந்தேன், இருந்தாலும் ஒரு வணக்கத்தை சொல்லிடுறேன்.
அப்போ நம்மளை எழ வைத்து பல் தேய்ச்சி காப்பியோ டீயோ நல்லா விரும்பி சாப்பிட வச்சு எல்லாத்தையும் அப்போ அவன் பார்த்து நினச்சானா ஒரே ஒரு டியூன் தான் அப்படின்னா மொத்தத்தும் அப்படியே ஷடவுன் ஆகி அப்படியே படத்துட்டு இருந்தான். இந்த நிலைமை எப்போ வேணாலும் நிகழலாம், நாளை காலையில் நிகழலாம், நடக்கலாமே. அப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த உயிர், மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர் கீழேயே இருந்தாலும் வம்பு. சரி, இப்போ மேலே ஏறிச்சுங்க, மூலாதாரத்துலேருந்து தொப்புளுக்கு வந்துச்சு. இப்போ தான் பிராணன் என்கிற காற்று அதனோட சேரும், அதுலேருந்து அப்படியே நெஞ்சுக்கு வரும். சித்தம் என்கிற கருவி அதனோடு கூடும். 1 இருந்துச்சு, 2 ஆச்சு, இங்கே வந்து 3 ஆச்சு. இங்கே வந்த உடனே இன்னொரு 22 கருவிகள் அதனோடு கூடும். மொத்தம் 25 கருவிகள் ஆகும். இங்கே வந்த உடனே தான் சூக்கும தேகத்தோடு உயிருக்கு தொடர்பு ஏற்படும். சூக்கும தேகத்தோடு உயிருக்கு ஒரு தொடர்பு ஏற்படும். இங்கே இருக்கிற இந்த உயிர் மேலே ஏறி புருவ மத்திக்கு வரும் பாருங்கள். அப்போ தான் கண்ணு காது மூக்கு என்கிற கருவிகளோடு தொடர்பு கொள்ளும். அதுக்கு பேர் தூல தேகத்தோடு தொடர்பு அப்போ தான் நடக்கும். சரி, இங்கே வந்து உட்காந்து என்ன பண்ணுச்சு, எழுந்தது, பல் தேய்ச்சிச்சு, தன் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ எங்கே வந்துச்சு, தன் அலுவலகத்துக்கு வந்தது, வேலையை செய். இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம், நீங்கள் புரிந்து கொள்கிற மாதிரி சொன்ன வச்சிங்களேன். ஒரு அரசன் இருக்கிறார், அவர் அந்த புறத்தில் இருக்கிறார். அங்கே அந்த இடத்துல ஒரு வாயிற்காவல் இருப்பான். அவர் மட்டும்தான் அனுமதி, வேறு யாரும் அனுமதி இல்லை. மன்னன் தனித்து இருக்கிற இடம், அதனால தான் அதுக்கு பேர் அந்த புறம் என்று பெயர், தனித்து இருப்பது. சரி, அங்கிருந்து வெளியே வந்தோடனே அந்த உயிர் காவலன் ஆகி அவன் கூட நின்றான். 2 பேர் ஆயிடுச்சு. அந்த அறை தாண்டி அடுத்த அறைக்கு வந்தார். முதலமைச்சர் நின்று கொண்டு இருக்கிறார். 3 பேர் ஆச்சு. இந்த 3 பேரும் இப்போ காவலன் வந்தான், அதுக்கப்புறம் முதலமைச்சர் வந்தார். அமைச்சர்கிட்ட என்னையா இன்னைக்கு அலுவலர்? மன்னா, ஒரு ஆலோசனை கூட்டம் இருக்கிறது. எங்கே? நம் மந்திர ஆலோசனை கூட்டம். வா போகலாங்க. அடுத்த அவைக்கு வந்தாங்க. அங்கே ஒரு பெரும் கூட்டம் இருந்துச்சு. அங்கே கூட்டத்தில் உட்காந்து ஆலோசனை நடந்தது. அதுக்கப்புறம் மன்னர் என்ன பண்ணார், அவைக்கு வந்தார். அவைக்கு வந்து சிம்மாசனம் தேறி உட்கார்ந்தார். பெண்ணாச்சு ஆட்சி நடத்துகிறார். எங்கே, யார் அங்கே, வரவு செலவு என்ன நடந்துச்சு, வரிகள்லாம் வந்துருச்சா அப்படின்னு. சரி, இப்போ திருவீதி உலா போகணும்னா மன்னன் கீழே இறங்கி வந்தார்னா சாரட்டு வண்டி தயாராக நிற்கும், ஏறி உட்காருவார். முன்னாடி ஒரு வண்டி, பின்னாடி ஒரு வண்டி, பாதுகாப்பு வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து. அவர் கோயிலுக்கு போகிறான்னு வச்சுங்க, கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வர வரைக்கும் இந்த பாதுகாப்பு வீரர்கள் கூட இருப்பாங்க. அப்படியே திருப்பி வந்தோடனே பாதுகாப்பு வீரர்கள் அந்த சாரட்டு வண்டியோடு நின்றுடுவான். திருப்பி உள்ளே வந்தால் முதலமைச்சரோடு சில அமைச்சர்கள் கூட வருவாங்க. திருப்பி அது அடுத்த கட்டத்துக்கு போனால் முதலமைச்சர் வரைக்கும் கூட வருவார். அதுக்கு அடுத்து போனால் காவலன் மட்டும்தான் வருவான். அதுக்கப்புறம் போனால் மன்னர் தான் வழக்கம் போல் தனித்து போயிடுவார். அந்த மன்னர் யார்? நாம தான். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு சொன்னாங்களா இல்லையா? ஆம், நாம தான். நமக்கு சிம்மாசனம் எங்கே இருக்குது? புருவ மத்தி தான் நாம் ஆட்சி புரிகின்ற இடம். அப்போ மூலாதாரம் என்பது நமக்கான அந்த புறம், புருவ மத்தி என்பது சிம்மாசனத்தை உட்கார்ந்து ஆட்சி புரிகின்ற இடம். எனவே நாம் எல்லாருமே ஆட்சி புரிபவர்கள் தான். எங்கே உட்கார்ந்துக்கிட்டு? இங்கே உட்கார்ந்துக்கிட்டு. அப்போ இந்த கருவிகள் கூடுவதும் குறைவதும் நடக்குது. சரி, இப்போ நமக்கு வேண்டிய செய்தி என்ன? இறைவன் பண்டாரின்னு சொன்னீங்களே, வேலைக்காரன்னு சொன்னீங்களே, அவன் என்னையா வேலை செய்தான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தூங்கி கொண்டிருந்த உயிருக்கு கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு இங்கே வாப்பா அடுத்த கட்டுக்கு போகலாம், வாப்பா அடுத்த கட்டுக்கு போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி கொண்டாந்து புருவ மத்தியில் கொண்டாந்து விடுபவன் இறைவன். இங்கே இருக்கிற உயிரை போய் படுத்தோடனே தம்பி கொஞ்சம் ஓய்வுன்னு கையை பிடிச்சி கொண்டு போய் மூலாதாரத்தோடு தூங்க விட்றான் பாருங்க, அதுவும் இறைவன் தான். அப்போ கையை பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு வரான், வேலை முடிஞ்ச உடனே கையை பிடிச்சி கீழே கூட்டி ஓய்வுக்கு அனுப்புகிறான். அப்போ நம்மளை வேலைக்கு கூட்டிகிட்டு வருவதும் ஓய்வுக்கு அனுப்புவதுமாக ஒரு வேலையை சம்பளம் வாங்காமல் செஞ்சிட்டு இருக்கிறாயா? உங்களுக்கு யாராவது இப்படி உதவி பண்ணுற ஆள் உண்டா என்ன? யாராவது உங்களுக்கு வந்து உங்களுடைய பணியிடத்திலோ அல்லது வீட்டிலேயோ நீங்கள் உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு வேலை செய்வாங்களா என்ன? எதிர்பார்ப்பு இருக்கங்காட்டி தான் எல்லாரும் நமக்கு வேலை செஞ்சிட்ருக்குறாங்க, மறந்துடாதீங்க. அம்மா நமக்கு நல்லா சமைச்சு போடுறாங்கங்காட்டி தான் அம்மா ஏதாவது கடைக்கு போச்சோன்னா போயிட்டு வரோம். அப்பா நமக்கு வேண்டிய உடை எடுத்து கொடுக்காரு, பள்ளிக்கூட ஃபீஸ் கட்டுறாருனால அப்பா பேச்ச கேட்குறோம் இல்லைங்களா? அப்பாவுடைய உதவி இல்லை,
அம்மா உதவிலாம் பேச்சு சொன்ன பேச்சு கேட்போம்னா, நீ யார் என்கிட்ட வந்து எப்போ பார்த்தாலும் வேலை சொல்லிகிட்டே இருக்கிற? கேட்போமா இல்லையா? நிச்சயமாக கேட்போம். அப்போ நாம் எல்லாருமே ஒரு பாண்டிங்கில் இருக்கிறோம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். உனக்கு நான் உதவி, எனக்கு நீ உதவி, நான் உனக்கு இதை செஞ்சு கொடுப்பேன், நீ எனக்கு அதை செய்து கொடு. அப்போ எல்லாம் அந்த இப்படி எதிர்பார்க்கப்பட்ட உலகத்தில் எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு பணியாளனாக சிவபெருமான் கையில் நமக்கு வேலைக்காரனாக நிற்கிறான். நினைத்து பாருங்களேன். இப்போ நீங்கள் 5 மாடியாக மனசை நினச்சிக்கணும். நமக்கு மூலாதாரம் என்பது ஜி இல்லைங்களா? மேலே வந்து முதல் G+1, G+2, G+3, G+4 இப்படி லிஃப்ட்டுக்கு வந்தோடனே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு திருப்பி வேலை முடிஞ்சோடனேயும் லிஃப்ட்டை திறந்து வாங்க சார் போகலாம் சார் அப்படி கீழே கொண்டாந்துட்டு நீங்கள் அப்படி உங்களுக்கு இந்த வேலையை செய்கிறவனுக்கு சம்பளமே இல்லாமல் ஒரு வேலை செய்கிறான்னு அவன் என்னத்துக்கு செய்கிறான்? இந்த உயிருக்காக வேலை செய்கிறான். இந்த பகுதியைத்தான் ஆசிரியர் ஒரு சுவைப்பட காட்ட போகிறார். நீங்கள் இதுதான் மனசில் வச்சுக்கணும். நான் முன்ன சொன்ன மாதிரி மன்னன் உலா போகிற பொழுது படைகள் கூடி போவார். உலா முடித்து திரும்பினார்னா யார் யார் எங்கே வந்தாங்களோ அவங்கவுங்க அந்தந்த இடத்துல நின்றுடுவாங்க. வழக்கம் போல் மன்னன் தனித்து போயிடுவான். அந்த தனித்து போவதுக்கு பேர் கேவலம் என்று பெயர், கூடி நிற்பது சகலம் என்று பெயர். இப்போ உயிர் மூலாதாரத்தில் தங்குவது கேவலம், புருவ மத்தியில் இருப்பது சகலம். இதெல்லாம் சித்தாந்த கலை சொற்கள். இப்போ இந்த பகுதியை பாருங்கள். சொன்ன செய்தியில் நான் அந்த 1, 2, 3, 25, 35ன்னு எண் சொன்னேன் பாருங்கள். அந்த எண்ணுக்குரிய கருவிகள் இந்த உரையில் கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்கள். இப்போ அந்த பகுதி 24வது பக்கம் அப்படியே அந்த தண்டாத அப்படிங்கிற இடத்துலேருந்து பாருங்கள். தண்டாத புன்புலால் போர்த்த புழுக்குரம்பை மாமணையில் அன்பு சேர்கின்றன கட்டு 5ஆக்கி முன்பு உள்ள உண்மை நிலைமை ஒருகால் அகலாது திண்மை மலத்தால் சிறையாக்கி கண் மறைத்து மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உட்கிடப்ப. இதுதான் மூலாதாரத்தில் கிடக்கிறேன். எப்படி கிடக்குது? மூடமாய் உட்கிடப்ப. கையை காலை கட்டி போட்டு அப்படியே சுருண்டு கிடந்த மாதிரி கிடக்குது. மூலமாய் உட்கிடப்ப, மூடமாய் உட்கிடப்ப. இப்போ மேலே வரணும். காலம் நியதி அது காட்டி மேல் ஓங்கும் உந்தி வியன்கட்டில், உந்தி அப்படிங்கிற இடத்துல உந்தி வியன்கட்டில் உயிர் சேர்த்து கலை வித்தை அந்த அராகம் அவை முன்பு தந்த தொழில் அறிவு இச்சை துணையாக மானின் எழில் உடைத்த முக்குணம் எய்தி மருளொடு மண்ணும் இதயத்தில் சித்தத்தால் கண்ட பொருள் இன்னதென்று இயம்ப ஒன்னா அந்நிலை போய் கண்ட வியன்கட்டில் கருவிகள் ஈர் 5 கொண்டு நியமித்து அற்றை நாள் கொடுப்ப பண்டை இருவினையால் முன்புள்ள இன்பத் துன்பங்கள் மருவும் வகை அங்கே மருவி உருவுடன் நின்று ஓங்கு நுதலாய் ஓலக்க மண்டபத்தில் போங்கருவி எல்லாம் புகுந்து ஈண்டி நீங்காத முன்னை மலத்து இருள் உள் மூடா வகை அகத்துள் துன்னும் இருள் நீக்கும் சுடரே போல் அந்நிலையே சுக்கம் சுடர் உருவில் பெய்து தொழிலுக்கு உரியராக்கி பணித்த அறம் போற்றி. கடைசியில் முடித்தார் பாருங்க. தொழிலுக்கு உரியராகி பணித்த அறம் போற்றி. நீங்கள் கலெக்டர், நீங்கள் பியூன், நீங்கள் ஆசிரியர், நீங்கள் வழக்கறிஞர், நீங்கள் மருத்துவர் அப்படிங்கிற பணிக்கு அவன் தான் உதவியாக நிற்கிறான். அதான் தொழிலுக்கு உரியராக்கி. யார் யார் என்ன படிச்சிங்களோ என்னென்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலுக்கு உரியவராக ஆக்குகிற கருணைக்கு வணக்கம். அப்படியே இப்போ உரை பகுதி பாருங்கள். ஏன்னா இது தத்துவங்கள் 36 பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் இது படிக்கும்போது புரியும். 36 தத்துவங்களை பற்றி தெரியாமல் இருந்தால் இது படிக்கும்போது புரிய போகிறதில்லை.
அதனால் நம்ம உண்மை விளக்கம் படிச்சுட்டு இங்கே வரோம். அதில் 36 என்னன்னு நம்ம ஏற்கனவே படித்து வச்சுருக்கிறோம். அதில் சில குறிப்புகளை தாத்வீகங்களை பற்றி குறிப்பு சிலவற்றை படிச்சிருக்கிறோம். அதெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆசிரியர் உரை தரார் பாருங்கள். இறைவன் பண்டாரியாய் நின்று உயிர்களுக்கு அருள் செய்வது எவ்வாறு அப்படின்னு வினா தொடுத்த விடை சொல்றார். என்றால் தண்டாத புன்புலால் போர்த்த புழுக்குரம்பை மாமனையில். உடம்பை பற்றி என்ன விளக்கம் இருக்க பாருங்க. தண்டாத அப்படின்னா நீங்காமல், புல்லிய புலால் நாற்றம் வீசுகின்ற நம்முடைய உடம்பு சதை எலும்பு முதலானவற்றினால் ஆனது. இந்த எலும்பும் சதையும் நாற்றம் உடையது. எந்தெந்த உயிரினங்களுக்கு இந்த போல எலும்பு தோல் இருக்குதோ அவையெல்லாம் துர்நாற்றம் உடையவை. அது கோழியின் இறகுகளாக இருக்கலாம், அல்லது விலங்குகளுடைய கழிவுகளாக இருக்கலாம். எல்லாமே நீங்கள் இப்போ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனா எத்தனை கோடிக்கணக்கான உயிர்கள் கொல்லப்படுவதை பார்க்குறோம் இல்லைங்களா? இந்த கோழிக்கடையில் போனால் அந்த இறகு அதெல்லாம் அப்படி எடுத்து கழிவுலாம் தனியாக ஒதுக்கி வச்சுருப்பான். அதெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு கொண்டு கொட்டுவான் பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் போகிறக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி மூக்கை பிடிச்சிட்டு தான் போகிறோம். அங்கே என்ன கிடக்குது? இந்த இறைச்சியினுடைய கழிவுகள் கிடக்குது. அவ்வளோதான். இதுதான் மாட்டு இறைச்சியாக இருந்தாலும் சரி, ஆட்டு இறைச்சியாக இருந்தாலும், கோழியாக இருந்தாலும் எல்லாம் அதுதான். மனித சட்டையாக இருந்தாலும் அதுதான். எனவே இது எப்படிப்பட்டது? புழுக்கள் உடைய குரம்பை. ஒரு காயம் ஏற்பட்டுச்சு, மருந்து போடாமல் விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்? புண்ணு பெரிதாக போகும், அப்படியே கட்டும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா புழு அங்கிருந்து அப்படியே நண்டுக்கிட்டு கிடக்கும். அந்த புழு எங்கிருந்து வந்துச்சு? வெளியிலிருந்து வந்துச்சா என்ன? உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த உள்ளுக்குள்ளே இருப்பது பூரா புழு தான் இருக்குது. புன் புலால் யாக்கை. மணிவாசக பெருமான் புன் புலால் யாக்கைன்னு புழு பொதிந்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை. இந்த புழுக்கள் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக ஸ்பாஞ்சை வச்சு தோலை போட்டு மூடி வச்சுருக்க. தம்பி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு கொஞ்சம் அருவருப்பாக போயிடும், நான் உனக்கு கவர் பண்ணி கொடுக்குறேன்னு போட்டு மூடி கொடுத்துருக்குறார். நினச்சி பாருங்கள். இதுதான் யாக்கையினுடைய தன்மை. அதாங்க சொன்னார். எனவே புலால் நாற்றம் வீசுகின்ற தோல் போர்த்த புழுக்கூடான உடம்பு. இந்த கூடு புழுக்கூடு. நாம் கட்டின வீடுகள் செங்கல், மணல், ஜல்லி, சிமெண்ட்டு அப்படி போட்டிருக்கிற வீடு. ஆனால் நமக்கு கொடுத்த வீடோ புழுக்கள் உடைய வீடு. அது இருக்கிற இடத்துல தான் நாம் இருக்கோம். எப்படி இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் புழுக்கூடான உடம்பு என்னும் பெரிய வீடு மாமனை. இப்போ நாமெல்லாம் சென்னைக்குள்ளே இருக்கிறோம், அடுக்குமாடி குரூப்பில் இருக்கிறோம். விளம்பரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2KHB அப்படின்னு போட்டுப்பான். ஒரு கிச்சன், 2 பெட்ரூம், ஒரு ஹால் அப்படின்னு போட்டு 2, 3, 4 அப்படின்னு வசதி தக்கவாறு வீடு வாங்கி வச்சுருப்பான். ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே வசதியான வீட்டை இறைவன் கொடுக்குறோம். 5 மனை எல்லா வீட்டுக்கும். சில பேர்த்துக்கு ஒரே ஹால் தானுங்க, ஒரே ரூம் தாங்க இருக்குது, வாழ்ந்துட்டுருக்குறான். ஆனால் நம்ம வீடு எப்படி இருக்குது? நம்ம உடம்புங்கிற கட்டு 5 கூறாக பிரிச்சுருக்கிற ஈக்குவலாக கொடுத்துட்டார் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி. நீங்கள் செல்வம் உடையவராக இருந்தாலும் 5 கட்டு தான், செல்வம் இல்லாதவராக இருந்தாலும் 5 கட்டு தான் வீடு. எனவே மாமனை ஆக்கினார் அந்த உடம்பென்கிற கூட்டை. அப்படி வார சொல்லுகிறார். எனவே 5 கட்டுகளுடைய வீட்டின்கண் அன்பு சேர்கின்ற கட்டு 5 ஆக்கி. எது கட்டு? மூலாதாரம், உந்தி, நெஞ்சு, கழுத்து, நெற்றி ஆகிய 5 வீட்டு பகுதி ஆக்கி. அப்போ கட்டு என்பதுக்கு பகுதி, வீட்டு பகுதின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் முன்பு உள்ள உண்மை நிலை ஒரு கால் அகலாது. முன்பு உள்ள நிலைமை எப்போ? பிறவிக்கு வாராத போது ஆணவ மலத்துக்குள்ளே கிடந்தமல்லவா அறிவை இழந்து. அதே நிலைமை தான் மூலாதாரத்தில். அது அப்படியே பாருங்கள். அனாதியிலிருந்து பொருந்தியுள்ள உண்மையான நிலை பெற்றுள்ள ஆணவ மறைப்பிலிருந்து ஒரு சிறிதும் நீங்காமல் திண்மை மலத்தால் சிறை ஆக்கி கண் மறைத்து. எனவே வலிமை பொருந்திய ஆணவ மலத்தால் உயிரை சிறைப்படுத்தி அறிவினை மறைத்து
நீங்கள் தூங்கும்போது உங்களுடைய அறிவு செயல்படாது, மறந்துடாதீங்க. ஓய்வெடுக்குது, அவ்வளோதான். சிந்திக்கிற திறனை இது இழந்து விடும். ஏன்? அந்த கருவி கூடுனா தான் அது சிந்திக்கும், இல்லைன்னா இல்லை. அதனால் சிறையாக்கி கண் மறைத்து மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உட்கிடப்ப மூலாதாரம் ஆகிய வீட்டில் உயிர் அறிவற்று கிடப்ப. மூலாதாரத்தில் அறிவற்று கிடந்துச்சு. எப்போ? எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் காலம் நியதி அது காட்டி 5 மணிக்கு எழுந்திருக்கணும்ப்பா, இன்னைக்கு சித்தாந்த வகுப்புக்கு போகணும், எழுந்திரு அப்படின்னு நியதியில் இருக்கணும், காலத்தில் இருக்கணும், நீதியில் இருக்கணும். இந்த காலம் நீதியும் அட்டவணைக்குள்ளே இன்றைக்கி சித்தாந்த வகுப்பு சாமி எழுதாமல் விட்டுருந்தாருன்னா வேற எங்கேயாவது இருக்கும். எந்திரிச்சிருவோம், கிளம்பிடுவோம், ஏதாவது ஒரு தொலைபேசி வரலாம், அது ஒரு நண்பர் வரலாம், ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர் திடீர்னு போயிட்டு, அறியா நேற்று நைட்டு, அடாடா அவரா, அடாடா சரி வா ஒரு சிவபுராணமாவது போய் சொல்லலான்னு இங்கே வர ஆள் அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கடைசியில் போய் என்ன பண்ணுவோம்? சித்தாந்த வகுப்பு போக வேணும்னு புரட்டோம், சிவபுராணம் சொல்லிகிட்டு இருப்போம். அப்போ என்னாச்சு? காலமும் நீதியும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கணும்னா என்ன அர்த்தம்? காலமும் நீதியும் சித்தாந்த வகுப்பில் டிக் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இது நீங்கள் இப்படிலாம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தாங்க தெரியும், இல்லைன்னா தெரியாது. நம்ம நினைக்கிறதெல்லாம் வாழ்க்கையில் நடக்குதா என்ன? நடந்துதான் என்ன ஆகிருப்போம்? இந்நேரம் நம்ம பிரதமர் ஆகிருப்போம், சிஎம் ஆகிருப்போம். நாம் நினைக்கிறதெல்லாம் நடந்துச்சுன்னா நடக்கலைன்னு நமக்கே தெரியுதே. அப்போ நாம் நம்ம நினச்சிக்கிறோம், அவ்வளோதான். நம்ம நினைப்பெல்லாம் நடப்பதில்லை. அதுக்காக நான் நினச்சி எதுவுமே நடக்கலையா என்ன? சிலது நடந்திருக்குது, பலது நடக்கலை. அந்த சிலது ஏன் நடந்துச்சு அதுதாங்க தெரியல. ஏன்? அதெல்லாம் வினை தொடர்பு தான் அப்படிங்கிறத பின்னாடி தெரிஞ்சுக்க போகிறீங்க. எனவே ஒரு செயல் நடைபெறுவதற்கு காலம் இன்றியமையாதது, காலத்தோடு நியதி இன்றியமையாதது, ரெண்டும் இருக்கணும். அதான் காலம் நியதி அது காட்டினர். அப்போ மூலாதாரத்தில் தங்கி கிடக்கிற உயிரை இறைவன் தட்டி எழுப்பணும்னா காலம் இருக்கணும், உங்களுக்கு நியதி இருக்கணும். இன்றைக்கி 2 இட்லி சாப்பிடணும் நீதி இருந்தால் தான் தட்டி எழுப்பி சாப்பிட வைப்பார். இல்லைன்னா தட்டி எழுப்ப மாட்டார், இட்லியும் இல்லை, எந்திரிக்க வேலையும் இல்லை. நமக்கு என்ன? குளுக்கோஸில் மருந்து போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அவருக்கு அது என்ன இருக்குது? இத்தனை ஒரு 1/2 லிட்டருக்கு வந்து இந்த மாதிரி உள்ளே போகணும் இருக்குது அப்படின்னா அந்த வழியாக தான் உணவு போயிட்டுருக்கும். நீங்கள் உணவு சாப்பிட்டு வாய் வழியாக சாப்பிடாமல் மூக்கு வழியாக போயிட்டுருக்க வேண்டியது தான், இல்லைன்னா நரம்பு வழியாக போயிட்டுருக்க வேண்டியது தான். அதுக்கும் காலம் வேண்டுங்க, இல்லைன்னா இல்லை. அதாங்க சொல்கிறார். எனவே காலம் நியதி அது காட்டினர். அவ்விடத்தில் இளைப்பாறும் உயிரை, தூங்கி கொண்டிருக்கிற உயிருக்கு என்ன பேர்? இளைப்பாறும் உயிரை வரையறை சொல்றார். இளைப்பாறும் வரை காலத்தை நியதியினால் நிறுத்தி மேல் ஓங்கும் உந்தி வியன்கட்டில் உயிர் சேர்ந்து அதன் பின்னர் மூலாதாரத்திற்கு மேலே உள்ள கொப்புள் அப்படின்னா உந்தி அப்படின்னு பேர். அந்த உந்தி ஆகிய வீட்டில் உயிரை பிராணவாயுடன் சேர்த்து, இப்போ மூலாதாரத்தில் இருக்கும்போது புருடன் மட்டுமே, மேலே ஏறி வந்தோடனே அதோடு உயிர் காற்று சேர்க்குது, பிராணன். காற்று மொத்தம் 10 வகையான காற்றுங்க, ஒரு காற்று தான் சேருது, இன்னும் 9 சேரல. எனவே 9 காற்றுகள் இன்னும் சேரலை, 1 மட்டும்தான் இப்போ உயிரோடு கூடுகிறது. எனவே பிராணன் என்ற ஒரு காற்று சேர இன்னும் புருடன் இப்போ 2 ஆயிற்று. அதான் சொல்கிறார் சேர்த்து. அதன் பின்னர் என்னாச்சு? கலை வித்தை அந்த அராகம் அவை முன்பு தந்த தொழில் அறிவு இச்சை துணையாக அவ்விடத்தில் உயிரினுடைய கலையால் தொழில், வித்தையால் அறிவு, அராகத்தால் இச்சை ஆகிய 3ஐயும் எழுப்பி. அப்போ இந்த தத்துவ கூட்டத்தில் கலை என்பது என்ன செய்யும்? ஆன்மாவின் கிரியாசக்தியை எழுப்பும். வித்தை என்பது ஆன்மாவினுடைய ஞான சக்தியை எழுப்பும். அராகம் என்பது விருப்பாற்றல் இச்சாசக்தியை எழுப்பும். அப்போ இந்த 3 தத்துவம் கூடி அறிவை எழுப்பி விருப்பத்தை எழுப்பி செயலை எழுப்புகிறது. எங்கே? இங்கே மூலாதாரத்துக்கு வரும்போதே, மூலாதாரத்துலேருந்து தொப்புளுக்கு வரும்போது
அப்படி வந்த நிலையில் மேலே தூக்குறார். அவ்விடத்தில் உயிரினுடைய கலையால் தொழில், வித்தையால் அறிவு, அரகத்தால் இச்சை ஆகிய மூன்றையும் எழுப்பி அவ்வுயிருக்கு துணையாக இப்போ அடுத்த கடுதுற மானின் எழிலுடைய முக்குணம் எய்தி. இப்போ ராசதம், தாமதம், சாத்தியம் என்ற 3 குணமும் இப்போ தான் கூடும். அப்படி 3 குணமும் கூடி பிரகிருதி மாயையில் உண்டாகிய அழகு பொருந்திய சாத்வீகம், ராசதம், தாமதம் ஆகிய முக்குணங்களும் சேர்த்து கீழே 1 மட்டும்தான் இருந்துச்சு, மேல் இப்போ 2 இருக்குது. இந்த 2ஓடு இப்போ எத்தனைலாம் சேர்ந்து இருக்குது என்பதை கணக்கில் வைத்து கொள்ளுங்க. மருளோடு மண்ணும் இதயத்தில் சேர்ந்து அதற்கு மேல். எனவே மண்ணோடு மண்ணும் மருளோடு மண்ணும் இதயத்தில் சேர்ந்து அதற்கு மேல் மயக்கத்துடன் இதயமாகிய இடத்தில் சித்தமாகிய கருவியுடன் சேர்ந்து. தொப்புலேருந்து எங்கே வந்துருச்சு? நெஞ்சுக்கு வந்துருச்சு. சித்தம் என்கிற கருவி அதனோடு சேரும். அவ்வாறு சேர்ந்த நிலையில் சொல்றார். அவ்வாறு சேர்ந்த பொழுது அடுத்து என்ன நடக்கிறார்? சித்தத்தால் கண்ட பொருள் இன்னதென்று இயம்ப ஒண்ணா அந்நிலை போய். எனவே அவ்விடத்தில் அச்சித்தத்தால் கண்ட பொருள் இன்னதென்று அறியாமல் மயங்கி கிடந்த உயிரை கண்டமாகிய இடத்தில் சேர்த்து. இப்போ நெஞ்சிலிருந்து கண்டத்துக்கு வந்தாச்சு. இங்கே வரும்போது 25 கருவி வேண்டும். ஏற்கனவே 3 இருக்குது, மீதி 22 பேர் சொல்கிறார். அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. எனவே கொண்டு நியமித்து அற்றை நாள் கொடுப்ப. இந்த வாசகம் தான் ரொம்ப முக்கியங்க. அந்த கண்டத்தில் இருக்கிற உயிரை புருவ மத்தி கொண்டாந்து விட்டான் பார்த்தீங்களா, அந்த இடம்தான் அற்றை நாள் கொடுப்ப. இங்கிருந்த உயிரை இங்கே கொண்டாந்து விட்டங்காட்டி தான் என்ன பண்ணியிருக்கிறோம்? எழுந்திருந்திருக்கிறோம் காலையில். அப்போ நாம் எழுந்திருக்கிற ஒவ்வொரு நாளும் அவன் கொடுத்த நாள். கொடுத்தது அவன், அவனுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு ஏன் கொடுக்கணும்னு கேட்கணும். இந்த சாமி எனக்கு என்ன கொடுத்துச்சு? உன்னை ஒரு கணம் நினைச்சாருன்னா தூங்குறால தூங்கவே விட்டுருவாரு. அப்போ அற்றை நாள் கொடுப்பேன். அந்த சொல் ரொம்ப முக்கியங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அவசியம் இந்த கடவுள் மறுப்பாளர் போன்று இருக்காங்க பாருங்கள், நம்ம வீட்டிலே இருப்பாங்க ஆள், அவங்களாம் இந்த படித்தாவது காட்டுங்க, காதலியாவது போட்டு வைங்க. ஊதர சங்க ஊதி வைப்போம், வெடிகிற அன்னைக்கு வெடிக்கிட்டோம். நீங்கள் உங்களுக்கு முன்னாடி நம்புறேன் அப்படின்ட்டுருவாங்க. அப்புறம் மெல்ல பின்னாடி போய் கொஞ்சம் அசை போட்டு பார்ப்பாங்க. என்னமோ சொன்னாங்களே அப்படி தான் இருக்குமோ அது அப்படின்னு. ஏன் அவங்களுக்கு கொஞ்சம் தன்மான இடம் கொடுக்காது. நாம் இவ்வளோ நாள் இந்த கொள்கையில் இருந்துட்டோம், அவங்க சொல்கிறத அவ்வளோ சீக்கிரம் கேட்டக்கூடாதுன்னு இருக்கும். நாம் என்ன பண்ணோம்? காதில் போட்டு வைப்போம் அப்படின்னு ஊத சங்க ஊதி வைக்கிற மாதிரி வச்சிடணும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க, இந்த புத்தகத்தை அவர் படித்து பார்த்துட்டு இருப்பார், என்னமோ எழுதியிருக்குதே இது அப்படின்னு. எனவே நம்ம அறிவில் நமக்கு மிக தெளிவாக இதையெல்லாம் அருளாளர்கள் சொன்னது. நீங்களும் நானும் ஒரு புத்தகம் எழுதுகிற வாத்தியார் எழுதுனதில்லை. இதை சொன்னவர் உமாபதி சிவம் என்கிற அருளாளர். அதுதான்